Hello learners, welcome back to your favorite English through Tamil learning channel. Today's emotional and powerful word is yearn. Yearn. Let's dive into the meaning, real life usage and fun quiz. Word of the day. Y-E-A-R-N. Yearn. Yearn. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. Yearn. Again. Yearn. Yearn. This is a verb. இது ஒரு வினைச்சொல். To long for something deeply. It expresses a strong emotional desire, especially for something we don't have. Yearn என்பது மிகவும் ஆழமான ஆசையை அல்லது ஏக்கத்தை குறிக்கும். ஏதாவது ஒரு விஷயத்திற்காக உள்ள ஆழ்ந்த விருப்பம், ஆசை அல்லது ஏக்கம். Where can we use this word? This is a verb only. இது ஒரு வினைச்சொல் மாத்திரமே. No noun form. இதற்கான பெயர்ச்சொல் வடிவம் இல்லை. Often followed by, for or to. அதாவது yearn for something. எதற்கான ஏக்கம் என்பதை குறித்து காட்டு. Yearn, to do something. ஏதாவது செய்ய விரும்புவது என்பதை குறித்து காட்டும். அப்போ yearn to என்பதற்கு பின்னால நாங்கள் V1 form verb தான் பயன்படுத்த வேண்டும். Now let's see some examples. நான் சோகமாக இருக்கும்போது என் ஊரை ஆசையுடன் நினைக்கிறேன். பெரும்பாலான ஆட்கள் நாங்கள் என்ன செய்வோம்? நம்முடைய பிறந்த ஊரை விட்டு வெளியிடங்கள்ல போய் வேலை செய்வோம், வசிப்போம். அப்படியான சந்தர்ப்பங்கள்ல எல்லாம் சோகமா இருக்கைகள்ல என் ஊரை ஆசையுடன் நினைக்கிறேன். ஏதாவது ஒன்றுக்கான ஏக்கம் தானே ஏன் என்பது. ஆகவே இங்கு ஏன் என்பதைத்தான் நாங்கள் பயன்படுத்த வேண்டும். பாருங்கள், ஆங்கிலத்தில் சொல்லி பார்ப்போம். I yearn for my hometown whenever I feel low. இங்க I feel sad அப்படின்னு சொல்லலாம். நாங்க இன்றைக்கு low என்னும் வேர்டை பயன்படுத்துவோம். I yearn for my hometown whenever I feel low. எல்லாருமே கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. I yearn for my hometown whenever I feel low. தன் குழந்தைகளை மீண்டும் காண அவள் ஏங்கினாள். எங்கேயோ தூரத்துல வசிக்கிறாங்க அல்லது விட்டு விலகினவையா இருக்கலாம். அப்ப அவளுக்கு அவங்களெல்லாம் மீண்டும் காண்பதற்கான ஒரு ஏக்கம் வந்துச்சு. ஏங்கினாள் கடந்த காலம். She yearned to see her children again. இங்க நாங்கள் ஏன் to பயன்படுத்தினோம்? பார்க்க, அதாவது காண ஏங்கினாள். காணுதல் என்பது ஒரு வினைச்சொல். அப்போ வினைச்சொல்லை குறிப்பதனால் to, yearn to எனும் வடிவம் பயன்படுத்தியுள்ளோம். She yearned to see her children again. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. She yearned to see her children again. அவன் வெற்றிக்காக ஏங்குகிறான். இது அவன் பிழைப்பாய போச்சுது. அதாவது ரெகுலரா அவன் வெற்றிக்காக ஏங்குகிறான். ஆனா கடினமாக உழைப்பதற்கு விருப்பப்படுகிறான் இல்லை. He yearns for success, but he isn't willing to work hard. He yearns for success. வெற்றிக்காக ஏங்குகிறான். But ஆனால் he isn't willing. அதுக்கு மட்டும் விருப்பப்படுறான் இல்ல. எதுக்கு? To work hard. எல்லாரும் வாயத்திலிருந்து சத்தமா சொல்லி பாருங்க. Fantastic. He yearns for success, but isn't willing to work hard. போரின் போது அவர்கள் சுதந்திரத்திற்காக ஏங்கினார்கள். போரண்டா உங்க எல்லாருக்குமே தெரியும். அடக்குமுறைகள், ஒடுக்குமுறைகள், எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கும். உயிருக்கான அச்சுறுத்தல். அந்த நேரத்துல அவங்க என்ன செய்தாங்க? சுதந்திரத்திற்காக ஏங்கினார்கள். மறுபடியும் கடந்த காலத்தில் வாக்கியம் சொல்ல போகின்றோம். They yearned. எதற்காக? சுதந்திரத்திற்காக. அப்ப to வருமா, for வருமா? Very good. சுதந்திரம் என்பது ஒரு பெயர்ச்சொல். ஆகவே for. They yearned for something. They yearned for freedom during the war. They yearned for freedom during the war. Again, they yearned for freedom during the war. ஒரு நாள் உலகம் முழுவதும் பயணம் செய்ய ஆசையா? உனக்கு ஆசையா இருக்கா அப்படின்னு கேட்க போறோம். Do you yearn to travel the world? To travel the world someday.
Do you yearn to travel the world someday? எங்கூட சேர்ந்து கேட்டு பாக்குறீங்களா? Do you yearn to travel the world someday? சில சமயம் நமக்கு நிஜமாகவே தேவையில்லாத விடயங்களுக்காக நாம ஏங்குகிறோம். உலகத்துல இருக்கிற அத்தனை விடயங்களும் நமக்கு நிச்சயமா தேவையானவை அல்ல. நமது ஆசை காரணமாக, பேரவா காரணமாகத்தான் சில விடயங்களை நாங்கள் விரும்பிக் கொள்கிறோம். அது கிடைக்காம விடைக்க என்ன செய்கிறோம்? ஏங்குகிறோம். நிஜமாகவே தேவையில்லாத ஒன்றுக்காக ஏங்குகிறோம். Sometimes, சில சமயங்களில் we yearn for things we don't really need. நாங்க சில விஷயத்துக்காக ஏங்குறோம். அது எப்படிப்பட்ட விஷயம்? We don't really need. எல்லாரும் வாயை திறந்து சத்தமா சொல்லி பாருங்க. Wow, great. Sometimes we yearn for things we don't really need. Now, shall we see some example conversations? Well, conversation 1. You look lost. What are you thinking? யாரோ தங்களை இழந்தது போல உட்கார்ந்துருக்கிறாங்க, காணப்படுகிறாங்க, தோட்டமளிக்கிறாங்க. அவங்கள பார்த்துட்டு நாங்க கேட்கிறோம், what are you thinking? என்னதான் நினைச்சிட்டு இருக்கிற அப்படி? அப்ப அதுக்கு அவங்க என்ன பதில் சொல்லலாம்னு நினைக்கிறீங்க? ஏதோ ஒன்றுக்காகங்கிறாங்க. அந்த ஏக்கத்தை பற்றி சொல்ல போறாங்க. I just yearn for the old days sometimes. எல்லாருக்கும் பழைய நாட்கள் மனதுக்கு மகிழ்ச்சியானவையாக இருக்கும் என்று சொல்ல முடியாது. இருந்தாலும் அவ்வாறு மகிழ்ச்சியாக இருந்தவர்கள் என்ன செய்வார்கள்? பல சமயங்கள்ல அல்லது சில சமயங்கள்ல தங்களுடைய ஓல்ட் டேஸ பற்றி நினைச்சு ஏங்குவாங்க. அந்த வகையில தான் இவர் என்ன சொல்றார்? I just yearn for the old days sometimes. அதான் அவற்றை அந்த ஏக்கத்துக்கான ரீசன். இப்போ மறுபடி அந்த 2 வாக்கியங்களையும் சொல்லி பார்ப்போமா? You look lost. What are you thinking? I just yearn for the old days sometimes. இப்போ நான் முதலாவது கேள்வியை கேட்கிறேன். நீங்க எல்லாரும் சேர்ந்து விடைய சொல்லி பாருங்க. You look lost. What are you thinking? Very good. Now let's see conversation 2. Why don't you move back to your village? ஏதோ பேசிட்டு இருக்கிறோம். அப்ப கேட்கிறோம், ஏன் நீங்க உங்களோட கிராமத்துக்கே திரும்பி போயிடக்கூடாது அப்படின்னு கேட்கிறோம். மேபி அவங்க கவலையா இருக்கிறத உணர்ந்ததால கூட நாங்க கேட்கலாம். அதுக்கு அவங்க பதில் சொல்ல போறாங்க. I yearn to. எனக்கும் போகணும்னு சொல்லி ஆசையாத்தான் இருக்கு, ஏக்கமா இருக்கு, பேராசையா இருக்கு. But my job keeps me here. என்ற தொழில் காரணமா தான் நான் இங்க இருக்கிறேன். வேலை தான் என்னை இங்க பிடிச்சு இழுத்து வச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. I yearn to, but my job keeps me here. மறுபடியும் சொல்லி பார்ப்போமா? Why don't you move back to your village? I yearn to, but my job keeps me here. இப்போ இங்கும் நான் மறுபடி கேள்வி கேட்கின்றேன். நீங்கள் விடைகளை சொல்லுங்கள். எல்லோரும் சேர்ந்து சொல்லுங்கள். Why don't you move back to your village? Fantastic. Now let's see conversation 3. Don't you miss your mom's cooking? அதாவது நீங்க எங்கேயோ ஒரு இடத்துல சேர்ந்துருக்கிறீங்க. அப்ப உங்களுக்கு முன்னால் உள்ளவர்கிட்ட கேக்குறீங்க, நீங்க அம்மாட சமையல மிஸ் பண்ணலையா? அதை நினைச்சு வருத்தப்படுறீங்களா அப்படின்னு சொல்லி, மிஸ் பண்றத நினைச்சு வருத்தப்படுறீங்களா அப்படின்னு கேக்குறா. Don't you miss your mom's cooking? அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க? I yearn for it every single day. ஒவ்வொரு நாளும் அதுக்காக வேண்டித்தான் ஏங்கிட்டு இருக்கிறேன், ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றாங்க. I yearn for it every single day. அப்போ ஒரு நாள் கூட தவறு இல்லை என்பதே தன்னுடைய அர்த்தம். மறுமுறை சொல்லி பார்ப்போமா? Don't you miss your mom's cooking? I yearn for it every single day. இப்ப நான் உங்கள்ட்ட வினாவை கேட்கிறேன். நீங்க எல்லாரும் சேர்ந்து விட சொல்லுங்க. Don't you miss your mom's cooking? Fantastic. Now, this is the time for you to test yourself. He blank for a second chance. I always blank to travel to Europe. Ian expresses blank. Tamil meaning of Ian. Which sentence is correct? Please comment your answers. So learners, whenever you feel deep desire
or longing. Use the word yearn. எப்பயாவது ஏதாவது ஒரு விடயம் தொடர்பாக உங்களுக்கு ஆழமான ஒரு ஆசை, ஆவல் எழும்போது மறக்காம yearn என்கின்ற சொல்லை பயன்படுத்துங்கள். Comment and tell me what you yearn for in life. If you found this video helpful, please like, share and subscribe. Keep learning, keep growing. Thank you for watching.